அண்ணாமலையோடைய அடுத்த மூவ் அப்படின்றத விட பிஜேபியோடைய அடுத்த மூவ் என்ன அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அண்ணாமலை வேறு பிஜேபி வேறு அப்படின்லாம் நான் பார்க்கல. அண்ணாமலை தான் பிஜேபி, பிஜேபி தான் அண்ணாமலை. இதை மேலிடமும் நன்கு உணர்ந்திருக்கின்றது. எல்லாரும் இன்னைக்கு நல்லா ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. தேர்தல் பிரச்சாரத்துல அண்ணாமலை அவர்களுடைய எஃபெக்ட் அப்படின்றது மறுக்க முடியாத ஒன்று. அது ரிசல்ட்ல எந்த அளவுக்கு வருது, ஆட்சி அமைக்கின்றார்களா இல்லையா அப்படின்றதையும் தாண்டி அண்ணாமலை எஃபெக்ட் அப்படின்றத ராமன் எஃபெக்ட் மாதிரி புரிஞ்சு வச்சிருக்காங்க. நம்பர் 1. நம்பர் 2, இது நான் ஏற்கனவே சொன்னதுதான். யார் ஆட்சிக்கு வந்தாலும் எதிர்கட்சியாக செயல்பட போடுவது பாஜக. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இப்படித்தான் வரும். ஒண்ணு திமுக இல்ல அதிமுக, ரெண்டுத்துல யாரோ தான் ஆட்சிக்கு வர போறாங்க. ஸோ யார் வந்தாலுமே இவர்களுடைய செயல்பாடு அப்படின்றது இப்ப இந்த திமுக கூட்டணியில அந்த தோழமை சுட்டு கூட இல்லாம முட்டு கொடுத்தது அப்படின்ற மாதிரி இருக்காது. ஒரு இனிஷியல் அந்த ஹனிமூன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முக்கியமா அந்த பாஜகவை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கிட்டு என்டிஏ ஆட்சி அப்படின்னு சொன்னாலும் ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸ் இது அதிமுக ஆட்சி தான் இருந்தாலும் அந்த டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படிங்கிறத இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஏராளமான டெவலப்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கும். அடுத்தது இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படின்றது வரவே கூடாது. ஊழல் பண்ணலாமா கூடாதான்ற விஷயத்துக்கெல்லாம் நான் போல, அந்த குற்றச்சாட்டுக்கு கூட இடம் கொடுக்க கூடாது அப்படின்றதுல மும்முரமா இருப்பாங்க.